தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் அண்ணன் எம்ஜிஆர் ஃப்ரீயாக இருக்கிறாரு, அவர் கொடுங்க அப்படின்னாங்க. எம்ஜிஆர் மலைக்கல் நடித்தார், உச்சத்துக்கு போய்விட்டார், உச்சத்துக்கு போய்விட்டார். பல நாடு போராடி இருந்த ஒரு மனுஷனுக்கு அந்த படம் தூக்குதியா, 6 லாங்குவேஜ் எடுக்கிறான் மலைக்கலன். ஆனால் அவர் அப்போ சொல்லிட்டார், நான் நடிக்கிறேன், கலைஞர் டைலாக் எழுதணும், நல்ல ஞாபகத்துக்கு கலைஞர் டைலாக் எழுதணும் சொல்லி அவர் எழுத சொல்லி அந்த படம் சூப்பர் ஹிட்டு. அந்த படம் இது முடிஞ்ச உடனே சிவாஜி எம்ஜி எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். அதே 54 மாடர்ன் தியேட்டர்ஸில் இல்லர் ஜோதின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. இல்லை ஏற்கனவே ஒரு மந்திரி மாதிரி நடிச்சிட்டார் எம்ஜிஆர் எங்கே மாடர்ன் தியேட்டர்ஸில். டிஆர்எஸ் ஒரு நெருப்புமாய் பார்ட்டி, அதாவது ஒரே சேர் தான் இருக்கும். இத்தப்படி ஹாலில் ஒரு சேரை போட்டு கால் மேலே காட்டு உட்காந்துருப்பாரு. சிவாஜி கணேசன்ல எம்ஜிஆர் இருக்கல எவ்வளோ டயட்னாலும் என்னன்னு இப்படி தான் பேசணும் முதலாளிகிட்ட. அவர் யாருக்குமே சேர பண்ண மாட்டார். அந்த சர்வாதிகாரியாக இருந்த ஒரு டிஆர்எஸ் முன்னாடி சேர் போட்டு உட்காந்து ஒரே ஒரு ஆள் கலைஞர் ஐயா, ஒரே ஒரு ஆள் கலைஞர் மட்டும்தான் சொல்லி என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு மட்டும்தான் சேர போட, யாருக்குமே சேர போட மாட்டார். சென்னையிலிருந்து சேலம் போகிறதுக்கு எம்ஜிஆர் அவர் சிவாஜிக்கு கார் கொடுத்தார். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கண்ணதாசன் வசனம் எழுதுறாரு. கண்ணதாசன் டைலாக் எழுதி போயிட்டு இருக்கும்போது படத்தை போட்டு பார்க்குறேன், படம் ஏதோ பெப்பு இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் பெப்பு கம்மியாக இருக்குதுன்னா ஏதோ ஒரு ஓரங்க நாடகம் மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னே மூணாக்கானா கூப்பிடியா அப்படின்னா கருணாநிதி வராது. இல்லை என் நண்பர் கண்ணதாசன் எழுதிட்டு இருக்கிறான், இப்போ திடீர்னு இப்போ நான் எழுதுனா அவன் ஃபீல் பண்ணுவான், அவர் அப்ஜெக்ஷன் என்ன நான் பண்ணேன் போய் கேட்டாங்க, இல்லை அவர் எழுதிட்டு போட்டேன். அப்படி எழுதுறது தான் அந்த அனார்கலி வசனம். எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆன பையன் திருக்கோளையில் ஒரு 10 அடிக்கு 10 அடி வீடு, ஓட்டு வீடு, அப்பங்காரன் முத்துவேலன்னு அவர் பள்ளிக்கூடத்தில் போன வரக வைமே பாட்டு பாடுவார், விவசாயி, நாட்டு வைத்தியமெல்லாம் பார்ப்பார், பெரிய பக்திமான். அவருக்கு பிறந்த பையன் முகலாய சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டது, அக்பர் எப்படிப்பட்ட ஆள், யானை சேனை படை எப்படி இருக்குங்க, அரண்மனை எப்படி இருக்கும், அந்தப்புறம் எப்படி இருக்கும், இதெல்லாம் அந்த பையன் எழுதுனா சார். அந்த பையன் இமான் எழுதுனா சார், சின்ன பையன் எஸ்எல்சி ஃபெயிலாக எழுதுனா சார். ஆனார் மறைந்து விட்டாயே என் மாசற்ற ஜோதிமலையே, பெண்ணின் பெரும் பொருளே, பேரழகின் பிறப்படமே, என் கண்ணில் படாமல் உன் கட்டழகை கல்லறைக்குள் மறைத்து விட்டார்களா மாபாவிகள். காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டே, கவிஞர்களும் தொடுத்துடைகளா கற்பனை ஆரமே, சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்கொட்டி மூடினரோ கல்லினு வலிய மனமுடையோர். காதலி அனார்கலி, பாவிகளே, என் அனார்கலியை அழைத்து விட்டீர்கள், என் இதய ஜோதியை அணைத்து விட்டீர்கள், அமர வீணையை உடைத்து விட்டீர்கள், காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகை கல்லறைக்குள் மூடிவிட்டீர்கள். அவள் அழகே மறைத்தீர்கள், ஆனால் அற்ப சந்தோஷக்காரர்களே அவளை சலீம் நெஞ்சத்திலிருந்து எழுத்தெறிய யாருக்கும் துணிவில்லை, யாருக்கும் திறனில்லை. நாடோடியாம் அவள், நாடாள வேண்டியம் நான், என் சுற்றவர் வாசப்புக்கு 8 திங்கும் பணியுமாம், படைபல உண்டாம் எனக்கு, தடைபல கடக்கலாமாம் நான். பெரிய ஊர் போல அரண்மனை, பிரம்மாண்டமான கோட்டை, எடுபடி ஆள், அம்பு, யானை, சேனை ஏராளம் ஏராளம், மணிமுடி உண்டு, பணிபுரிய பலர் வருவர், மந்தமாக வேண்டுமா அதற்கு ஒரு பூஞ்சோலை, நீந்தி விளையாடவா அதற்கு ஒரு நீரோடை, பட்டி வித்த தலையிலே பாதம் பட்டால்